நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இயற்பியல் வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்டில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் கூட அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து சிறந்த பலனை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பேச போகிறோம். அதற்கு நமக்கு ஒரு ரோகோஸ் மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு வந்து நமக்கு வந்து நார்த்து கனெக்ட் ஆகிருக்கணும். ஒரு 16க்கு 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு தெற்கு பக்கமும் நமக்கு ஒரு பில்டிங் இருக்கணும், கிழக்கு பக்கமும் ஒரு பில்டிங், மேற்கு பக்கமும் ஒரு பில்டிங் இருந்து ட்ரூ நார்த் அல்லது லெஃப்ட் டிவியேஷன் ஒரு 10 டிகிரிக்குள்ளே வச்சு அந்த இடத்துல நம்ம தூங்கி எந்திக்கும் போது மெயினாக நீங்கள் இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தூங்குறது மட்டும்தான் நமக்கு சப்ஜெக்ட். இந்த இடத்துல தூங்குறதுக்கு மட்டும் நீங்கள் அது மாதிரி ஒரு ரூமை நீங்கள் ரெடி பண்ணி அந்த இடத்துல இருந்து நீங்கள் மினிமம் ஒரு 90 டேஸ் கழித்து உங்களுடைய வாழ்க்கை முறையே பெரிய அளவில் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இதுக்கு வந்து இந்த சப்ஜெக்டில் காற்று வெளிச்சம் இந்த ரெண்டுக்கும் விலையே கிடையாது. இது ஒன்லி வந்து வென்டிலேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து அந்த சூரிய வெளிச்சம் நமக்கு தேவையா வீட்டுக்கு தேவையா அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். வந்து நம்ம வந்து காலையில் ஆல்மோஸ்ட் வந்து வீட்டிலேருந்து வேலைக்கு கிளம்பிடுறோம், ஈவினிங் தான் வரப்போகிறோம். இந்த இடத்துல சூரிய வெளிச்சத்துக்கு எங்கே வேலை இருக்குது? அப்படி பார்த்தா பொது வெளியில் வேலை பார்க்குற மூடாத உக்கிறவங்களுக்கும் விவசாயம் வேலை பார்க்குறோன்னா உடம்புல அதிகமாக வந்து சூரிய வெளிச்சங்கிறது கிடைக்கும் அவங்களுக்கு. அதே இது வெட்ட வெளியில் தூங்குவாங்களே அவங்களுக்கு காற்றும் வெளிச்சம் சூப்பராக கிடைக்கும். அப்போ இந்த சப்ஜெக்ட் இயங்குறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேடு பள்ளத்தை மடித்து மட்டும்தான் செயல்படுது. அப்போ அதனுடைய அந்த செயல்பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணும்போது நல்ல விதமான பலனை அந்த இடத்துலேருந்து பெற முடியும். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டூல் அப்படிங்கிறது காம்பஸ் தேவை. அந்த இடத்துல என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வேணும். அப்போ இதுக்குள்ளே கம்பேரிசன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தெற்கு வடக்கு கம்பேரிசன் இருக்குது, கிழக்கு மேற்கு கம்பேரிசனை பொருத்தி பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக வடகிழக்குக்கு வடமேற்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்குது. அதை நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும். ஏரியா எப்படி இருக்குது, வெயிட் எப்படி பேலன்ஸ் ஆகுது. அதற்கு அடுத்ததாக வடமேற்க தென்கிழக்கோட பொருத்தி பார்க்கணும். வடமேற்கோட தென்கிழக்கு வெயிட்டாக இருக்கா, வடமேற்கோட தென்கிழக்கு ஏரியா கம்மியாக இருக்கா, இப்படிங்கிற கம்பேரிசனை பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக தென்கிழக்கு தென்மேற்கு அப்படிங்கிற கம்பேரிசன் அதுக்குள்ளே வச்சுருக்கு. இதை வந்து சரௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து சைட்டுக்குள்ளே பார்க்கணும். அதுக்கடுத்து பில்டிங்குள்ளே பார்க்கணும். இப்படிங்கிற 3 லேயரில் அது ஒர்க் ஆகுது. அப்போது நம்ம ஒரு காம்பவுண்ட் வால் போட்டோன்னா காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் என்ன மாதிரியான அமைப்பு இருந்துட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலை இதில் கிடையாது. குறிப்பாக காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் நமக்கு ஒர்க் ஆகும். அதிலும் குறிப்பாக இம்மீடியேட்டாக காம்பவுண்ட் வாலை ஒட்டி வித்தின் ஒரு அடி 2 அடியிலே வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வச்சுருக்கு அப்படிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும். இதில் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் ஒரு கோயில் இருக்கக்கூடாது, செல்ஃபோன் டவராக இருக்கட்டும், அதற்கடுத்த ஒரு மின் கம்பமாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் அதை என்ன கவனிக்கணும்னா நம்ம வீட்டை ஒட்டி இமீடியட்டாக இன்னொரு பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு இருக்கா அல்லது அந்த பூமி வாட்டம் வீட்டை ஒட்டி பூமி வாட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்தா மட்டும்தான் சரியாக இருக்கும். ப்ளஸ் கூடுதலாக நம்ம சைட்டை விட கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பூமி வந்து நம்ம சைட்டை விட மேடாக இருக்கா இறங்கியிருக்கா இப்படிங்கிற கண்ணோட்டத்தை நம்ம சைட்டை ஒட்டி இம்மீடியட்டாக என்ன இருக்கோ அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் அந்த இடத்துலேருந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். எங்கேயோ வந்து ஒரு 50 அடி 100 அடி தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்குறத விட்டு இம்மீடியட்டாக பில்டிங்கை ஓட்டி என்ன ஸ்ட்ரக்சரை வச்சுருக்கு, தெற்கு பக்கம் இமீடியட்டாக என்ன இருக்குது, மேற்கு பக்கம் என்ன இமீடியட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கவனமாக இருந்து அந்த இடத்த நீங்கள் செயல்படுத்தும் போது மட்டும்தான் இந்த வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல பலனை எடுக்க முடியும். அப்போ உங்களுடைய பார்வையை வந்து வீட்டை விட்டு இமீடியட்டாக என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கு அப்படிங்க கவனித்து அதை பாருங்கள் நண்பர்களே. வந்து ஆகவே நம்ம இன்றைக்கி இந்த இயற்பியல் வாஸ்து ரிலேட்டடாக வந்து ஒரு 10க்கு 10 ரூம் அல்லது ஒரு 16க்கு 10ங்கிற ஒரு ரூம் மட்டும் இருந்து அதுக்கு நம்ம வந்து சரௌண்டிங்லாம் எல்லாமே சூப்பராக கொடுத்து அந்த இடத்துல தூங்கி எந்திக்கும் போது பெஸ்ட் அவுட்புட்டை எடுக்க முடியும். இதற்கு காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும் வேலை கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த இதை உருவாக்கியிருக்கணும். ஆக நான் பேசுகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.